சாப்பாடு, வெண்டங்காய் குழம்புங்க, அப்புறம் புடலங்காய் பொரியல், பூசணிக்காய் பொரியலுங்க. கோயந்தோ கோயந்தோ கோயந்தோ. படப்பில் பார்த்தீங்கன்னா பருப்பு சாம்பார், புடலங்காய் பொரியல், வெண்டைக்காய் பொரியல், பூசணிக்காய் பொரியல். கோயந்தோ கோயந்தோ. மூணு மூணு தடவை பண்ணணுமா? கோயந்தோ 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 கோயந்தோ. சாப்பிட்டோம். அடுத்தது நான் சாப்பிட்டு சொல்கிறேன். நல்லா இருக்குது. சரி, அடுத்து பருப்பு சாம்பார், அதில் இவனை போட்டுடலாம், புடலங்காயை, அப்புறம் பூசணிக்காய், அப்புறம் வெண்டங்காய். இது எல்லாத்தையும் கலந்து ஒரு சாத்தி பார்ப்போம். சூப்பராக வணக்கம் மக்களே, வெல்கம் டு உதயா லைஃப் வேர்ல்டு யூடியூப் சேனலுங்க. சில வினாடியான ஷார்ட் வீடியோவை பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, டைட்டிலும் தம்ப்நெயிலும் உண்மை தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கெல்லாம் வாழை இலையோடு இருக்கிறதுன்னு பார்க்க வேண்டாம். இன்றைக்கி புரட்டாசி மாதம் 2வது சனிக்கிழமைங்க. புரட்டாசி மாதம் கும்பிட்றோம். இன்றைக்கி விரதம். வாங்க போய் ஒவ்வொரு வேலையை பார்ப்போம். சாமி கும்பிட்டு சாப்பிடுவோம். மக்கள், புரட்டாசி மாதம் 2வது சனிக்கிழமை தான். நாங்கள் 3வது சனிக்கிழமை தான் கும்பிடுவோம். சரி, இன்னைக்கு இந்த வருஷம் வந்து 2வது சனிக்கிழமையே கும்பிடலான்னு முடிவு பண்ணிட்டோம். ராமக்கட்டி உரைச்சிக்கிட்டு இருக்கிறோம். தென்னீர் கிடையாதுங்க, ராமக்கட்டி தான். தென்னீருக்கு பதிலாக ராமக்கட்டி தான் போடுவோம். ராமத்தை போடுவோம். சிரிக்கிற மக்கள்ஸ், இன்னைக்கு வீடியோவில் இன்ட்ரோவில் பார்த்துருப்பீங்க. புரட்டாசி விரதம் இருக்கிறோம். என்னென்ன சமையல் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். குழம்பு என்ன, பொரியல் என்ன, அது என்னென்ன சமைச்சிருக்கிறாங்கன்னு பார்ப்போம். மக்கள்ஸ், சாப்பாடு, வெண்டங்காய் குழம்புங்க, அப்புறம் புடலங்காய் பொரியல், பூசணிக்காய் பொரியலுங்க, முருங்கைக்காய் சாம்பாருங்க. அதாவது முருங்கைக்காய் சாம்பார்னா கத்திரிக்காய், முருங்கைக்காய், தக்காளி பழம் எல்லாம் போட்டு முருங்கைக்காய் சாம்பார். அதாவது பருப்புக்குள்ளே போட்டது பருப்பு சாம்பார், முருங்கைக்காய் சாம்பார். ஃபைனல் டச்சாக ரசம். ரசத்தோடு முடிஞ்சிச்சுங்க. ஒரு 2 வகையான பொரியல், குழம்பு, ரசம். கோயந்தா கோயந்தா கோயந்தோய் கோயந்தோய் கோயந்தோ கோயந்தோ கோயந்தோய். உடச்சிட்டேன். கோயந்தோ கோயந்தோ கோயந்தோ. இளநீ உடச்சாச்சு. கோயந்தோ 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 கோயந்தோ. மக்கள், கிருஷ்ண படம் வச்சு படப்பெல்லாம் போட்டாச்சுங்க. படப்பில் பார்த்தீங்கன்னா பருப்பு சாம்பார், புடலங்காய் பொரியல், வெண்டைக்காய் பொரியல், பூசணிக்காய் பொரியல் எல்லாமே வச்சாச்சுங்க. ரசம் வந்து உள்ளே இருக்குது. இப்போ வந்து சாமி கும்பிட்டு விரதத்தை விட்டுட்டு சாப்பிட வேண்டியதாங்க. வாங்க பூஜை பண்ணுவோம். கோயந்தா கோயந்தா கோயந்தோ 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 கோயந்தா கோயந்தா கோயந்தோ 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 கோயந்தோ. மூணு மூணு தடவை பண்ணணுமா? கோயந்தோ 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 கோயந்தோ. மக்கள், நம்ம என்னென்ன சமைச்சோமோ பெருமாள் சாமிக்கு, அதுக்கெல்லாம் வந்து நம்ம திண்ணீர் போடணுங்க. சாப்பாட்டு கட்டு திண்ணீர் தெரியுதா? சமைச்ச சாப்பாட்டுக்கு திண்ணீர் போட்டாச்சுங்க. கட்டு பருப்பு சாம்பாருக்கு பருப்பு சாம்பாருக்கு திண்ணீர் போட்டாச்சுங்க. இந்த மாதிரி எல்லா படைச்ச எல்லா உணவுக்கும் திண்ணீர் போட்டுட்டு தான் நம்ம அடுத்தது விரதம், சாமி கும்பிட்டு விரதம் விட்டு சாப்பிடணும். கோயந்தோ 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 கோயந்தோ.
எடுத்தியா இல்லையா? கோயிந்தோ கோயிந்தோ. மக்கள்ஸ் இப்போ வந்து படப்புக்கு வச்ச எல்லா பொரியல்லையும் சாப்பாடு, அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தருக்கா அம்மா அங்கே கொண்டு போய் கொடுமா, அப்போதான் வீடியோக்கு நல்லா இருக்கு. அளவுள்ள வீடியோ எடுத்துட்டேன். நல்லா எடுத்தாச்சு. இதான் ஃபர்ஸ்ட். கோயிந்தோ கோயிந்தோ. சூப்பராக இருக்குது சாமி சாப்பாடு. விரதம் முட்டாச்சு, அடுத்தது சாப்பிட வேண்டியதான். ஜம்முன்னு சாமி முட்டாச்சுங்க, போய் சாப்பிடுவோம். பருப்பு சாம்பார் எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் பூசணிக்காய் பொரியல் சாப்பிட்டு பார்த்தீங்களா? சாப்பிட்டு பாருங்க. பூசணிக்காயும் சாப்பிடுவோம், சூப்பராக இருக்குது. வெண்டைக்காயும் நல்லா இருக்கு. அது சாப்பிட்டீங்களா? பொடலங்காய் பொடலங்காயும் நல்லா இருக்கு. ரசம் மட்டும் கடைசியா ஃபைனலா. ஆமாம். இது பருப்பு சாம்பார் உங்களுக்கு நல்லா இருக்குதா? இது அது சாமிக்குன்னு படிச்சாவே டேஸ்டா இருக்கும். ஓகே, சாப்பிட்டோம். அடுத்தது நான் சாப்பிட்டு சொல்றேன். நல்லா இருக்குது. சரி, அடுத்தது ஐயா சாப்பிட்றேன். எங்க அட்டலின் இதே காணாம. வெண்டங்காய் பொரியல். ஓ, புடலங்காய் பொரியல். வெண்டங்காய் மாதிரியே தெரியுது எல்லாம். ஓகே மக்கள்ஸ், வெண்டங்காய் பொரியல் வச்சாச்சு. ரைட் சைடில், லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா என்னது, புடலங்காயா? புடலங்காய் பொரியல் வச்சாச்சு. பூசணிக்காய் பொரியல் வச்சாச்சு. சாப்பாடு வச்சாச்சு. லைட்டாக வைங்க சாப்பாடு, அதையும் வச்சு வீண் பண்ணக்கூடாது. பருப்பு சாம்பார். ஓகே, ஃபைனலாக ரசம் ஊற்றி அப்புறம் சாப்பிடுவோம். மக்கள்ஸ் எல்லாமே எனக்கு வந்து பொரியல், சாப்பாடு, பருப்பு சாம்பார் எல்லாம் வச்சாச்சு. ஒவ்வொன்றா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். மக்கள்ஸ், பருப்பு சாம்பாரில் வந்து முருங்கைக்காய், கத்திரிக்காயை காணோம். எனக்கு கத்திரிக்காயே வரல. பூசணிக்காயை சாப்பிட்டு பார்ப்போம். காரமாகவும் இருக்குது, இனிப்பாகவும் இருக்குது, அப்படியே அல்வாமாக இருக்குங்க பூசணிக்காய். சூப்பர். அது அப்படியே வெண்டங்காய் பொரியல் சாப்பிட்டு பார்ப்போம். வெண்டங்காய் பொரியல் வந்து நல்லா புளிப்பாக, புளி குழம்பு மாதிரி இருக்குது. ஃபைனலாக டேஸ்டே பண்ணாது புடலங்காய். புடலங்காயில் பார்த்தீங்கன்னா புடலங்காயோட தேங்காய் நிறைய இருக்குது, சின்ன வெங்காயம் நிறைய இருக்குது. சைவமாக இருந்தாலும் இது தனி டேஸ்ட்டாக இருக்குது. எல்லாமே ஒவ்வொன்று ஒவ்வொன்று. இதுக்கு இது விட்டதில்லை, இதுக்கு இது விட்டதில்லை, எல்லாமே சூப்பராக இருக்குது. இப்போ பருப்பு சாம்பார், அதில் இவனை போட்டுடலாம், புடலங்காயை, அப்புறம் பூசணிக்காய், அப்புறம் வெண்டங்காய். இது எல்லாத்தையும் கலந்து
ஒரு சாத்தி பார்ப்போம். சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. ஓகே மக்கள்ஸ், நான் வந்து பொறுமையாக நிதானமாக சாப்பிட்டு அப்புறம் வந்து புரட்டாசி மாதம் அந்த காலத்தில் எப்படி கும்பிட்டாங்க, இப்போ எப்படி கும்பிட்றாங்க, புரட்டாசி மாதம் வரலாறு என்ன ஏதுங்கிறத ஒவ்வொருத்தருக்கே கேட்டு ஒரு வீடியோவாக அடுத்தது வரும். சின்ன சின்ன கிளிப்பாக உங்களுக்கு போடுறேன். நம்ம வீடியோ எடுத்து எல்லாம் முடிச்சுக்கலாம். சரி மக்கள், சாப்பிட்டு வந்து பார்க்குறேன். அம்மாவுக்கே சாப்பாடு வச்சாச்சுங்க. பருப்பு சாம்பார் அம்மாவே ஊற்றிக்கிட்டு இருக்குது. வழக்கம் போல் உங்களுக்கு எல்லாமே அப்பளையும் சொல்லியிருப்பேன். புடலங்காய் பொரியல், பூசணிக்காய் பொரியல், அப்புறம் வெண்டைக்காய் பொரியல். அம்மா தான் காலையில் 9 மணிலேருந்து 12:30 வரலாம் சமைச்சு, அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டு மணி 2:10ங்க இப்போ தான் சாப்பிட்றாங்க. 2:10 ஆ சரிம்மா, நீ சமைச்ச சாப்பாடு உனக்கே நல்லா இருக்குதா? சரி சாப்பிடு சாப்பிடு. ஓகே, இங்கே பொரியல் ஒவ்வொன்றும் சாப்பிட்டு பாரு. 3 பொரியல், ஒவ்வொரு பொரியலாக சாப்பிடு. வெண்டைக்காய் இருக்குது, ரொம்ப புளிப்பாக இருக்குது. சரி. நீ தான் வீடியோக்கு பளிச்சுன்னு தெரியல. கரெக்டாக ஆங்கிள் உட்காந்துருக்கிற. கரெக்டாக எல்லாம் 3 பொரியல் இருக்குது. அடுத்த டைம் 5 பொரியல், அடுத்த வருஷம் 5 பொரியல் வச்சு ரசம், தக்காளி ரசம் வச்சு பருப்பு சாம்பார் பயங்கரமாக வச்சு தெளிவாக கொண்டாடுறோம். அப்புறம் பலகாரம்லாம் செஞ்சு அடுத்த வருஷம் பட்டையை கிளப்பிடலாம். 3ஆவது சனிக்கிழமை கும்பிடுவோம். அட்லீஸ்ட் 3 பொரியலாவது வைப்பேன். சரி ஓகே, சாப்பிடுமா. எல்லாத்துக்கும் பாய் சொல்லு, கை காட்டு, தாட்டா கொடு. ஆனால் கொடுமா, வெக்கப்படாதீங்கம்மா, தாட்டா கொடு. ஓகே. வணக்கம். இந்த மாதம் 2வது சனிக்கிழமை புரட்டாசி. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் எப்படி கும்பிட்டீங்க? அப்போ எல்லாம் ஐயா இருக்கும்போதெல்லாம் ஒரு 10-15 வீடு இருக்குது. ஒரே ஊரில் ஒரு வீடு கோயில் வீடாக இருக்குது. அந்த கோயில் வீட்டில் தான் எல்லாம் இது பண்ணி ஒரு பூசாரி அவங்க ஐயர் தான் சாமி எல்லாம் ஏற்பாடு பண்ணி கும்பிடுவாங்க. மணி நைட்டு 9 மணி ஆயிரும். சொந்த பந்தங்கள் எல்லாம் கூப்பிட்டு 10-30 டிக்கெட்டாட்ட எல்லாத்துக்கும் சாமி போட்டு போடுவோம். சாமி தாத்தா ஐயா இருக்கும் போதெல்லாம் நம்ம ஃபேமஸாக நல்லா இருக்குது. இப்போல்லாம் எல்லாம் ஐயா வீட்லேயே கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த காலகட்டமெல்லாம் முடிஞ்சு வச்சு. அப்புறம் இதோட முடிச்சுக்கிறேன். மக்கள்ஸ், இன்னைக்கு புரட்டாசி மாதம் 2வது சனிக்கிழமைங்க. விரதம் இருந்து பெருமாளை சாமி கும்பிட்டு விரதத்தை முடிச்சாச்சுங்க. நீட்டாக சாப்பிட்டோம். வீடியோ பார்த்துருப்பீங்க. ஓகே மக்கள்ஸ், பேசுனா லென்த்தாக வீடியோ போயிட்டே இருக்கும். நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உதயா லைஃப் வேர்ல்டு யூடியூப் சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். வீடியோ இருக்க மாதிரி லென்த்து குறைக்கிறேங்க. ஒரு 12 நிமிஷம் 10 நிமிஷம் இப்படி லென்த்து கம்மியாகவே வீடியோ போடுறேன். தொடர்ந்து நம்ம வீடியோவில் வாட்ச் பண்ணுங்கள். பாய். கோவிந்தோ கோவிந்தோ கோவிந்தோ.